கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நாளிலும் பொக்கிஷத்தின் மூலமாக நாம் ஒரு சிறிய ஒரு பாகத்தை நாம் கவனிக்கலாம். ஸோ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்களின் ஒரு வருத்தமான நாள் அல்லது சோகத்துக்குரிய ஒரு நாள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கலாம். ஸோ அந்த விஷயம் எப்படி தேவன் சொன்ன அந்த ஒரு நியாயத்தீர்ப்போடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குன்றது தான் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தினுடைய காரியமா இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் கொடுத்த அந்த ஒரு கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 5ஆம் மாதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? 5ஆம் மாதம் பாத்தீங்கன்னா ஆப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 5ஆம் மாதத்துல சில முக்கியமான ஒரு ஆபத்துக்களை அல்லது அழிவுகளை யூதர்கள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். ஸோ இதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 முக்கியமான ஒரு நிகழ்வுகளை அந்த 5ஆம் மாதத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை நான் பார்க்க போறோம். ஸோ அதுலேயும் முக்கியமா 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதியில் நடந்த சில முக்கியமான காரியங்கள் கவனிக்கிறோம். ஸோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாவும் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்த ஒரு காரியமாகவும் இருக்குன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த 9ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் என்ன முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்கும் போது, முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த வருஷத்தினுடைய கணக்கீடை கொடுத்து அனுப்புறாரு இல்லையா? எகிப்தில இருந்து பஸ்கா அந்த பண்டிகை அனுசரிக்கிறாங்க ஆபிப் மாசத்துல. அந்த அனுசரிச்சுட்டு வெளியே வரும்போது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கானான் தேசத்தினுடைய எல்லைக்கு வந்துடுறாங்க. ஏறக்குறைய 1.5 வருஷத்துல ஆக்சுவலா வந்துடுறாங்க. அப்படி வரும்பொழுது அங்க இருந்து பாத்தீங்கன்னா தேவன் மோசையை கூப்பிட்டு அங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபரை செலக்ட் பண்ணி நீங்க தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்க சொல்றாரு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கலாம். ஸோ என்னாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க தேசத்தை வேவு பார்த்த சூழ்நிலைகள் எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்க தேசத்தை வேவு பார்க்க போனாங்க, எப்ப திரும்பி வந்தாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா இல்லை, பைபிள் கொடுக்கப்படல. ஆனா எந்த ஒரு காலப்பகுதியா இருக்கும், எந்த ஒரு சீசனா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்னாகமத்திலும் வசனம் படிக்கலாம். அந்த வேவுக்காரர்கள் உள்ள போறாங்க இல்லையா? அந்த உள்ள போன வேவுக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள போனாங்க அப்படின்றது நம்ம என்னாகம் புத்தகத்துல படிக்கும் போது, என்னாகம் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல கடைசி பாகம் மட்டும் நான் படிக்கிறேன். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமா இருந்துச்சு. ஸோ என்ன கவனிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு முதற் பழம் பழுக்கக்கூடிய காலம் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் நம்ம. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களினுடைய அந்த அக்ரிகல்ச்சருடைய சீசன்ல இந்த திராட்சை பழம் பழுகக்கூடிய காலம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னாலே எந்த மாதம் அவங்க வேவு பார்க்க போயிருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது 4ஆம் மாதத்தினுடைய காலப்பகுதியா இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இப்போ 4ஆம் மாதம் ஆக்சுவலா உள்ள போறாங்க. நம்ம யோசுவா என்ன சொல்லி மோசே என்ன சொல்லி அமைச்சிருப்பாருன்னா, நீங்க 40 நாள் நீங்க வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற ஒரு கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ என்ன செய்யறாங்கன்னா இவங்க வேவு பார்க்க போறாங்க. சோ இப்ப வேவு பார்த்து திரும்பி வராங்க இல்லையா? வெளியே வரக்கூடிய ஒரு நாள் யூதர்களினுடைய சரித்திர ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் மாதம் உள்ள போயிட்டு 5ஆம் மாதம் ஆக்சுவலா வெளியே வராங்க. ஆக்சுவலா அந்த துர்ச்செய்தி கொண்டு வராங்க. நிறைய பேர் 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வராங்க இல்லையா? அந்த துர்ச்செய்தியை கொண்டு மோசே முன்னாடி சொன்ன ஒரு நாள் எந்த நாள்னு சொல்லி பார்க்கும்போது அது 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதியில தான் அந்த ஒரு துர்ச்செய்தியை கொண்டு மோச கிட்ட ஜனங்கள் சொன்னாங்க அப்படின்றத யூதர்களினுடைய சரித்திர ஆசிரியர்களும் அதோட ரெஃபரன்ஸ் எழுதுறாங்க இல்லையா? தல்முது நம்ம சொல்லுவோம். இவங்க எல்லாருமே அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதியில தான் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததனுடைய விளைவு என்னன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும் இல்லைங்களா? என்ன சொல்றாரு தேவன்? நான் இப்பயே ஆக்சுவலா விசுவாசம் அவன் போயிருந்திருக்கலாம். என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க இந்த மாதிரி சொன்னதுனால என்ன பண்ண போறேன்னா உங்களுடைய வனாந்திர பிரயாணத்தினுடைய காலப்பகுதியை நான் 40 வருடங்களாக நான் மாத்துறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை சொன்னீங்களோ அவங்க எல்லாம் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நியாய தீர்ப்பை என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. சரிங்களா? சோ இந்த சம்பவம் நடந்த ஒரு டேட் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ரைட். சோ இந்த விஷயத்தை குறிச்சு இன்னும் நம்ம கவனிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சரித்திர ஆசிரியர் எழுதும் போது அவருடைய ஒரு சாப்டர்ல தல்முதுன்ற புக்குடைய சாப்டர்ல பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் மாதம் எப்போ வருதோ, எப்பெல்லாம் இந்த 5ஆம் மாதம் வருதோ என்ன எழுதுறாங்கன்னா, when the month of Av enters joy is diminished ன்னு எழுதுறாங்க. அதாவது எப்பெல்லாம் 5ஆம் மாதம் வருதோ
அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சியானது என்ன ஆகுதுன்னா அது காணாமல் போயிருது அப்படின்ற ஒரு விஷயத்த எழுதுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கதான் ஆக்சுவலா ஆரம்பிக்குது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான சில அழிவுகளும் சரி தண்டனைகளும் சரி அவங்க எப்பதான் எதிர்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 5ஆம் மாதத்துல எதிர்கொண்டாங்கன்றதை நம்ம கவனிக்கலாம். இது முதல் சம்பவம். அவங்க தேசத்தை வேறுபார்த்துட்டு தவறான செய்தியை கொடுத்தாங்க. அது நிமித்தம் 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுத்தக்கூடிய தண்டனையை கொடுத்துட்டான்றது நம்ம கவனிக்கிறது முதல் சம்பவம். சோ அடுத்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் ராஜா இருக்கார் இல்லையா, வருஷத்துக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் ராஜா இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்க கேப்சர் பண்ணி பிடிக்கும் போது அந்த ஒரு சம்பவத்தை பத்தி படிக்கும்போது பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே ராஜாவின் ஊழியக்காரனாக நெபுசராதான் என்னும் காவல்சனார் எருசலேமுக்கு இதெல்லாம் நாம் படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய அந்த காலப்பகுதி அவருடைய வருஷத்துல 5ஆம் மாதம் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாபிலோனுடைய அந்த ஆர்மி எருசலேமுக்குள்ள உள்ள பூந்துட்டாங்க. எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி பூந்து ஆக்சுவலா அவங்க தேசத்தை பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க இல்லையா, தேவாலயத்தை அடிக்கிறாங்க, அப்புறம் அதோட எல்லாத்தையுமே அங்க புடிக்கிட்டு போறாங்க இல்லையா. இது எல்லாமே புடிச்சு போற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அது நடக்க ரொம்பவே பீக்குக்கு போன வருஷம் எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது அது 9ஆம் தேதி அப்புறம் 10ஆம் தேதி இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சாங்க. 7ஆம் தேதி ஆக்சுவலா தேசத்துல வந்துட்டாங்கன்றதை பத்தி இங்க படிக்கிறோம், 2 ராஜாக்கள் படிக்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் பார்க்கும்போது 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 நாள்ல தான் அவங்க தேவாலயத்தை என்ன செய்யறாங்கன்னா புடிச்சிட்டு அது அடுத்து பாத்தீங்கன்னா தீக்கிரையாக்கிற விஷயத்த அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டேட் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதின்ற வார்த்தையை நம்ம எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 52 படிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. எரேமியா 52ஆம் அதிகாரத்துல வசனம் 12, 13 இந்த வசனம் என்ன படிக்கலாம்னா இதே சம்பவத்தை எரேமியா எழுதுவார். அங்க எழுதும்போது அந்த நெபுசராதான் உள்ள அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய ஆலயத்தை தீக்கிரையாக்குறாங்க படிப்போம் நம்ம. சோ என்ன டேட் போட்டுருவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10th டேட் ஆக்சுவலா அங்க இருக்கும். சரிங்களா? சோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டேட்னுடைய கன்ஃபியூஷன் என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் பொக்கிஷங்கள்ல சாயங்காலம் ஆரம்பிச்சு மறுநாள் சாயங்காலம் ஆக்சுவலா அதான் ஒரு டேனுடைய கால்குலேஷன் அவங்க பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப அந்த 9th and 10th அப்படின்ற விஷயம் அங்க பார்க்கும்போது இந்த தேவாலயமும் அங்க மிகப்பெரிய சுத்தரிக்கப்பட்ட ஒரு காலம் நேபுகாத்நேச்சாருடைய ஆர்மி மூலமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி அந்த விஷயம் அங்க ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்த ஒரு 2வது முக்கியமான துக்கமான ஒரு காலம். இந்த ஒரு நாளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் நினைவு கூர்ந்துட்டே இருந்தாங்க. 5ஆம் மாதம் எல்லாம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா உபவாசம் இருந்து துக்கம் அளிக்கிற நாளாக இருந்துச்சுன்றத சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நோட் வச்சுக்கோங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தேவாலயத்தை அந்த பாபிலோன் ஆர்மி தீக்கிரையாக்குறதுனால அவங்க வருஷம் இந்த ஒரு நாளை என்ன செய்வாங்கன்னா ஒரு துக்க நாளாக அனுசரிச்சாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இது 2வது முக்கியமான சம்பவம். அடுத்த விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 3வது ஒரு காரியம். இப்ப முதல் ஆலயம் அழிக்கப்பட்டுச்சு. கரெக்டா? முதலாம் ஆலயம் அழிக்கப்பட்டாச்சு. மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆலயத்தை கட்டுற விஷயத்த செய்ய மறுபடியும் கட்டுறாங்க. இந்த 2வது ஆலயம் கட்டுறாங்க இல்லையா, இந்த 2ஆம் ஆலயம் கட்டப்படும் போது அந்த கட்டடத்தினுடைய காரியங்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் காமிச்சாங்க. இது நம்ம மத்தேயுல படிக்கிறோம். நம்ம இப்போ ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த 2ஆம் ஆலயத்தையும் தீக்கிரையாக்குறாங்க. கிபி 70 இது நம்ம படிக்கிறோம். கரெக்டா? அந்த 2ஆம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு நாள் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி நீங்க படிச்சு பாருங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி கிபி 70 இருக்கும். சரிங்களா? கிபி 70 ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் இந்த ஒரு 2ஆம் ஆலயமும் அதாவது மறுபடியும் புதுப்பிக்கிற ஆலயத்தை இடிச்சு போட்ட ஆலயத்தை அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு வருஷம் ஒரு நாள் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி கிபி 70. இதற்கு இணையான யூத கேலண்டர் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி தான் இந்த 2ஆம் ஆலயமும் தீக்கிரையாக்கப்பட்டதுங்கிறது நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? இது 3வது ஒரு காரியம். அடுத்தது 4 என்ன சொல்லி பார்க்கும்போது இதுக்கு அடுத்த வருஷம் கிபி 70 தீக்கிரையாக்குறாங்க இல்லையா, கிபி 70 தீக்கிரையாக்கிட்டு இதுக்கு அடுத்த வருஷம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரோம ராஜ்யம் எருசலேம் இனிமே அவங்க யாருடைய பயன்பாட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா இந்த எருசலேமை சுத்திலும் உப்பு என்ன பண்ணணும் வச்சிருவாங்க. சரிங்களா? இந்த உப்பு வச்சு என்ன ஆகாதுன்னா அங்க எதுவுமே வருஷம் வளராது, எதுவுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த மாதிரி அவங்க அடுத்த வருஷம் இந்த எருசலேமினுடைய தேசத்துல அதிகமான உப்பை ரோம ராஜ்யம் என்ன செய்ய விதைச்சிடறாங்க. அந்த மாதிரி இவர்கள் உப்பை விதைத்த ஒரு நாள் எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிபி 71ஆம் வருஷம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி. இது ஹிஸ்டரியில. சரிங்களா?
இதற்கு இணையான ஒரு யூதர்களுடைய கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸாக்டா 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி அப்படின்றத நம்ம கவனிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ 4 விஷயங்கள் நடந்திருக்கு. கடைசியா 5ஆம் விஷயம் பார்க்கும்போது, அதாவது கடைசி நான் சொல்றது ஸோ முக்கியமான சம்பவங்கள்ல, அதாவது பழைய பாட்டுடைய காலம் முடியக்கூடிய சமயத்தில் கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிபி 70க்கு அப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டம் இந்த ரோமர்களுக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தேசம் எங்களுக்கு வேணும், உங்களுக்கே நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி ரோமர்களுக்கு எதிராக மறுபடியும் யூதர்கள் வந்து 2ஆம் முறை கலகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு கலகத்துக்கு என்ன பேர்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார் கோச்பா ரெபலியன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நீங்க படிக்கலாம். இது எப்படி சொல்லி பார்க்கும்போது 135ஆம் வருஷம் கிபி ஒரு கலகம் நடக்குது. அந்த கலகம் நடக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு கலகத்தை வந்து ரோமராஜ்யம் மேற்கொண்டுறாங்க. அந்த முக்கியமான லீடர் ஒருத்தர் இருக்கார் பார் கோச்பான்னு சொல்லி, அவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கொண்டுறாங்க. கொண்டுட்டு அவர்கள் அந்த கலகத்தை வந்து மேற்கொண்ட ஒரு நாள் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 135ஆம் வருஷம் கிபி 135 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் இந்த கலகத்தை அவங்க மேற்கொள்றாங்க. இதுக்கு இணையான யூத கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் ரெக்கார்டு இருக்கு, பட் டேட் வைஸ் ரெக்கார்டு இல்லை. ஆனா 5 சம்பவங்களும் பாத்தீங்கன்னா யூதர்களுடைய சரித்திர புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த டேட் என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்பரா குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. எல்லா அவருடைய அழிவினுடைய காரியங்களும் நடந்த ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி தான். சரிங்களா? சோ ஏன் இந்த மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்து பார்த்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த தண்டனைகள் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனைகள்ல பார்க்கும்போது இந்த தண்டனைகளினுடைய காலப்பகுதியோடு இந்த காரியங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குன்றது நம்ம பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தண்டனைகளை கொடுக்கிறார் அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா. தண்டனை வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் நிறைவேறுதுன்றதை நம்ம கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க பார்த்துட்டு வந்து அது நிமித்தமா தேவன் என்ன கொடுத்தாருன்னா, நீங்க 40 வருஷம் சுத்துவீங்க, நீங்க அதனுடைய முடிவா நீங்க பேசின யாருமே கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி காமிச்சார். 2வது காரியம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜ்யத்தின் மூலமாக தேவாலயம் தீக்கிரைக்கப்பட்டதும் இந்த நாள் தான். 3வது பார்க்கும்போது ரோமராஜ்யம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கினதும் இந்த நாள் தான். எருசலேம்ல உபதேசாங்க ஆக்சுவலா அதுவும் நடந்த ஒரு நாளும் இந்த 5ஆம் மாதம் 9ஆம் தேதி தான். கடைசியா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கலகம் செய்தாங்க ஜனங்க ரோமர்களுக்கு விரோதமா, அந்த கலகத்தை ரோமர்கள் மேற்கொண்ட ஒரு நாளும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் மாதத்தினுடைய 9ஆம் தேதி தான். சோ அப்படின்னா ஏன் தேவன் ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு நாளை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இன்னும் மாற்ற உண்மைகள் ஆக்சுவலா அடங்கியிருக்கு. சோ இது மட்டும் இல்ல, மறுபடியும் இதுக்கு அப்புறமும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லையும் இந்த மாதத்தினுடைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஹிஸ்டரியில பார்க்கலாம். சித்தமான நம்ம வரக்கூடிய நாட்கள் அதை பத்தி நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? சோ தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசிரியப்பாராக.